அற்புதரே ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ஏசப்பா. துதிக்கிற ஏசப்பா. தேவனே கர்த்தாவே, நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த வேளையிலே எங்களுக்கு மட்டும் தாழ்த்தி கருணை ஒப்படைக்கிற ஏசப்பா. தேவனே ராஜாவே, விலே ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரிங்கப்பா. உச்சன் தலையில் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு உள்ளும் புறமும் கழுவிகளை பசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா, நீங்கள் பசுத்தமுள்ள தேவனப்பா. உமக்கு முன்பாக எங்களை முக்கேற்ற பசுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே சப்பா. நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திக்கிறேன் சப்பா. நன்றி சப்பா. தேவனே கர்த்தாவே, இந்த வருடம் தொடங்கிய ராஜா 9 மாதத்தையும் ராஜா ஏசப்பா அப்பா, அப்படி பல்லமினாலும் இப்படி பலத்தினாலும் இப்படி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்தோம் ராஜா. அதற்காக பல கோடி நன்றிகளை ஏறெடுக்கிற சப்பா. நன்றி சப்பா, நன்றி சப்பா, நன்றி சப்பா. ஏசப்பா, கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்களா ராஜா. மக்களோட கூட நன்றிகளை எடுக்கிற சப்பா. இந்த வேளையில் இந்த புதிய மாதத்தையும் 10வது மாதத்தையும் காண முடியாத கிருபை கொடுத்தீங்களா ராஜா. இந்த நாளைக்கு ஆஸ்வதித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிற சப்பா. அதிகாலை வேளையில் முகத்தை நோக்கி பார்க்கிறேன் சப்பா. அப்பா, முகத்தின் பிரகாஷ் எங்கள் மேல் பிரகாஷ்க்கு கடவுத ராஜா. ராஜா, நீர் எப்போது எங்களை இப்படி வெடிசித்து பிள்ளைகளாக பகலின் பிள்ளைகளாக வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி, நன்றி, நன்றி சப்பா. நன்றி ராஜா. எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவனுக்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி, பலத்திற்காக நன்றி, நன்றி, நன்றி சப்பா. நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கிற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர சப்பா. நன்றி ராஜா. எசப்பா தேவனே, உலக மக்கள் யாவருக்காக ரத்தத்தை சிந்தினீங்கப்பா. ரத்தத்தை சிந்திங்க தாவே. எங்களெல்லாம் மீட்டு கொண்டீங்க ராஜா. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறித்து போயிருந்த எங்களை உயிர்ப்பிட்டீங்களே சப்பா. படுகுழியிலும் மொழியான சேற்றிலும் இருந்து எங்களை நீ தூக்கி எடுத்து கண்மலைமே நிறுத்தி எங்களை பசுத்தப்படுத்தி இந்த பிள்ளைகளாக வைத்த ராஜா. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுயகாத்த நாவின் கொடுத்துருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி, 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 நன்றி சப்பா. நன்றியுள்ளதோடு தூக்கிற ஸ்தோத்திரப்பா. தேவன் அதிகாலையில் என்னை தேடுகிறோம், என்னை கண்டடைவான்னு சொல்லிக்கிற சப்பா. ராஜா, முகத்தை நோக்கி பார்க்க சப்பா. முகத்தை எங்களுக்கு மறையாதீங்க ராஜா. ஏசப்பா, முகத்தை மறைத்தான் நாங்கள் எங்கே போவோம் ராஜா. நாங்கள் உம்மிடத்து தான் வருவோம் ஏசப்பா. நன்றியுள்ளதோடு தூக்கிற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர சப்பா. இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளு கர்த்தாவே. ஆவியானவர்களை முற்றும் பொறுப்படுத்தி வேண்ட செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். என்னுடைய சிந்தை, நினைவில், யோசனை எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக ஏசப்பா. எங்களை முற்றிலும் தாழ்த்தி கரையில் ஒப்படைக்கிற சப்பா. எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி எங்களை வழிநடத்தி செல்ல முடியாது ஜெபிக்கிற சப்பா. உங்கள் அன்பிலே நாங்கள் எப்போதும் பெறுகிறவர்களாக எங்களை வழி நடத்துங்கப்பா. நன்றி உள்ள இதயத்தோடு தூக்கிற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர சப்பா. தேவனே, அந்த மக்களை கொள்ளுபொருளாக நாளையத்தை கொடுங்கப்பா. என்ன நோக்கத்தோடு நாளையத்தை நேரத்தில் நீ கூட்டி சேர்த்தீங்களோ ராஜா. இந்த நோக்கம், இந்த சித்தம் நிறைவேறும் வரையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் சப்பா. நன்றி உள்ள இதயத்தோடு தூக்கிற ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர சப்பா. இறக்கம் செய்யுங்க சப்பா. அற்புதத்தை செய்த நாமத்தை உயர்த்துக் கொள்கப்பா. வந்திருக்க ஒவ்வொருவர், வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொரு பலப்படுத்துங்கப்பா. சுகவீனமா இருக்கிற யாவரும் பலப்படுத்தி சுகப்படுத்தி அவங்களை கத்த சீர்படுத்தி ஏசப்பா அடைத்த சாட்சியா கொண்டு நிறுத்துங்கப்பா. என்னை சேர்ப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. நன்றி உள்ள இதயத்தோடு ஒத்துக்கிறேசப்பா. துவக்கம் முதல் முடிவரை பிரசன்னங்களை ஆட்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். பிரசன்னங்களை ஆட்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் சப்பா. சந்தோஷ சமாதானம் எப்போது உள்ளத்தில் நிறைந்திருப்பதாக. நன்றி உள்ள இதயத்தோடு ஒத்துக்கிறேன் சப்பா. எங்களை முற்ற தாழ்த்த ஒப்படைக்கிறப்பா. எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா. அப்பா, உங்களுக்கு தான் இந்த பாறை நாம் அவரும் சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா. அப்பா, உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா. அப்பா, உங்களுக்கு தான். அப்பா, அப்பா, உங்களுக்கு தான். அப்பா, அப்பா, உங்களுக்கு தான். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி
ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல்ஷடா எல்ஷடா எல்லாம் வல்லவரே எல்ஷடா எல்ஷடா அதிகாலை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே ஓய் எல்ரோஹி அதிகாலை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர் யெகோவாயீரே அதிகாலை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே அதிகாலை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சொத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே எங்களோடு இருப்பவரே யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா சம்மா அதிகாலை சொத்திரபலி அப்பா அப்பா
என்னாலும் வெற்றி தருவீர், என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே. அதிகாலை சொத்திரவழி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சொத்திரவழி அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம் நீர். யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வம் நீரே. யெகோவா ராப்பா. அதிகாலை தொட்டிரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. தொட்டிரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹalleluya, praise the Lord. சுகம் தரும் தேவன் அவர். ஹalleluya, praise Jesus. hallelujah, thank you Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. thank you Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைவெளியிலே ஆண்டவரே அதிகாலை தேடுறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொன்னதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே எங்களை முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah, glory to God Jesus. நன்றி 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 ஆண்டவரே. கல்வாரி hallelujah, கல்வாரி அன்பீரையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரி அன்பீரையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரி
பொன்னையும் பொருளையும் விரும்பே மண்ணின் வாழ்வையும் நான் பெருந்தே மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீளத்தை கண்டதா மன்னவன் இயேசுவின் சாயல் இந்நீளத்தை கண்டதா கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை எங்களை முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை முழுதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவும் ஆண்டவரே. உம்மிடத்தில் குயவன் கையில் களிமண்ணா எங்களை வணைந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் பயன்படுத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமோ வானைந்திடுவீர். ஹல்லேலூயா. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வானைந்திடுவீர். ஹல்லேலூயா. உம்முடைய திருக்கரத்தால் ஆண்டவரே எங்களை தாங்கி வழிநடத்துகிற தேவனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தேவைகளை நீங்க சந்திக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆம் கர்த்தா, தேவையில்லாத சம்பாஷணத்தை விலக்கி போடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே உம்மை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை ஆண்டவரே. தேவ சித்தத்தை செய்ய சுய சித்தத்தை சாம்பலாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுவே. ஹல்லேலூயா. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுவே. ஹல்லேலூயா. ஆம் ராஜா, இந்த கால வேளையிலே ஆண்டவரே எடுக்கிற ஜபத்துக்கு எங்களோடு இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பேசுகிற வார்த்தை எங்களுக்கு ஆண்டவராக கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த கால வேளையில இந்த ப்ராமிஸ் வேர்டை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டையை மன்னாவே நீ தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரும் கையில் ஒப்பு கொடுக்க மறாத முடியாத அந்த ஒவ்வொரு காரணமும் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். சகலத்தையும் கையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் மீட்பும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையில நாம் வேத வசனம் மாறி மாறி வாசிக்கலாம். அது மாதங்கள் கண்ணின் கண்ணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்திற்குள் நம்மளை ஒன்று சேர்த்த கிருபைக்காக நம்ம கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத புஸ்தகம் 99ஆம் சங்கீதம் அனைவரும் மாறி மாறி வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சொல்லுவேன். அவர் உன்னை வேடுனே கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும்
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தின் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது புறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துர்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாத்திரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் என் பாம்பின் மேலும் நீ நடந்து பல சங்கத்தையும் வலு சர்வத்தையும் இணைத்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். சொல்லும் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்கார்வோம். பிரைஸ் தி லார்ட். அந்த வேளை காலையிலே வந்து ஒரு கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சோ அதிகாலை தேடுறவன் என்னை கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இந்த வேளை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற பிரதர் அவினேஷ் அவர்கள் வருகிறார்கள். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காலையில எழுந்திருச்சு நம்ம ஆண்டவரோட பாதத்துல உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா அவருடைய கிருபை, அவரோட தயவு அந்த நாள் முழுவதும் அந்த 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 மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இந்த நாளிலையும் வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த மாதத்திற்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது எசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கு கையால் படிங்க. எசாயா 3:10. நன்மையுண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். Amen. Amen. So நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன். Say to the righteous that it shall be well with them, for they shall eat the fruit of their doing. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இந்த அக்டோபர் மாதம் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய நன்மைகள் இத்தனை நாளா நீங்க நினைச்சிருக்கலாம், வந்துட்டே இருக்கேன், நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன், என் வாழ்க்கை ஒரு சந்தோஷமே இல்லையே, ஒரு ட்ரையாக போயிட்டுருக்கு, அந்த தினமும் தான சபைக்கு வரேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எதுவுமே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமே என்னால் காண முடியல, என் மகிழ்ச்சியே இல்லை, எப்போவுமே ஒரே நிலையில் நான் இருக்கேன், என்னடா அது ஒரு போரிங் லைஃப், ஒரு சேம் ரொட்டீனு, எனக்கு இன்ஃபேக்ட் சில பேர் சொல்லலாம் எனக்கு நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் கேட்டு அநேக நாட்கள் ஆனது. மேபி சில பேர் சொல்லலாம் அந்த நல்ல விஷயம் ஒன்று இருக்குங்க, அதுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் கோர்ட் கேஸ் போயிட்டேன், எனக்கு கலெக்டர் ஆர்டர் வரணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வரணும், எனக்கு ஒரு பெர்மிட் வரணும் அப்படின்னு நீங்கள் எந்த விதமான காரியங்களை குறித்து நீங்கள் யோசிச்சது இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் ஆனது, say to the righteous that it shall be well with them. Amen. Hallelujah. ஆண்டவர் இன்று உங்களுக்கு கட்டளையிடுகிறார், இனி இதுவரைக்கும் தாமதமான, இதுவரைக்கும் வராத, இதுவரைக்கும் உங்கள் காதுகளில் கேட்கப்படாத நற்செய்தியை நீங்கள் இது முதல் கேட்பீர்கள். ஆமென். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இங்க 2 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார் இந்த வாக்குத்தத்தம். முதலாவது என்னன்னா, say to the righteous that I shall be with them. முதலாவதாக நீதி உள்ளவனுக்கு போய் சொல்லு. யாருக்கு சொல்லு? நீதி உள்ளவனுக்கு போய் சொல்லு. இதை எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இங்க அட்ரஸ் பண்ணல, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, நீதி உள்ளவனுக்கு போய் சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்க நீதி இல்லாத அக்கிரமமான கர்த்தரை பத்தி அறிந்தும் அறியாமல் இருக்கிற மக்களோடு இருக்கிற மத்தியில யாரு நீதியா இருக்காங்களோ, அருமையான அம்மா நீதியா இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லு. அருமையான சாம் நீதியா இருக்காரா, பிரதர் ஜான், அவங்க கிட்ட போய் சொல்லு. இட் வில் ஆல் பி வில் வித் them. எனக்காக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் மட்டும் படிங்க மன்னரோட்டி தமிழ்ல. உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு நன்மை. சோ யாருக்கு நன்மை? நீதிமான்களுக்கு நன்மை. இது தேவன் நீதி உள்ளவர். நீதி அவர் ஒரு நீதி உள்ளவர். அதனாலதான் தேவனை தேடுறவர்களுக்கும் தேவனை தேடாதவர்களுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண பண்ணுகிறார். கர்த்தர் எவ்வளவு பெரிய நீதி உள்ளவர் அப்படின்னா, அவருடைய ரட்சிப்பை
கர்த்தர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதே சமயத்துல நீதி உள்ளவர் எப்படி அப்படின்னா, இந்த பூமியில இந்த தேசத்துல நீங்க கர்த்தரை அறிந்தும் அறியாமலா இருந்தாலும் வேதத்தின்படி நீங்க செய்யும் பொழுது இந்த பூமிக்கான ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். சில வேளைகள் நம்ம பார்ப்போம், கடவுளை பத்தி அறியாம வந்திருப்பாங்க, ஆனா உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவ்வளோ நீட்டா இருக்கும், ரொம்ப உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க, எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரும்பமாய் செய்கிற மக்களா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில உயர்வாங்க. ஏன் அவங்க வாழ்க்கையில உயர்வாங்க? வேதத்துல சொல்லிருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் அவங்க கை கொண்டாங்க, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி அறியாமல் இருக்கிறார்கள். சோ இப்பேற்பட்டவர்களுக்கு என்ன ஆகுது அப்படி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னா, நீங்க கிறிஸ்துவை பத்தி அறிதோ அறியாமல் இருந்தாலும் தேவனுடைய கொடுத்த கட்டளையின்படி நம் வாழ்க்கையை வாழும் பொழுது இந்த பூமிக்கான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வோம். ஆனால் கிறிஸ்துவை அறியாமல் நீங்க இருக்கும் பொழுது பரலோகத்துக்கான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடும். அங்கதான் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் என்னன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து அறியாமல் இருக்கும்போது நான் நல்லதானே இருக்கேன், நான் கிறிஸ்துவை பத்தி அறியலையே, நான் நல்லதானே இருக்கேன், என் வாழ்க்கை சேமமா இருக்கேன். நம்ம நிறைய பில்லியனியர்ஸ் பார்க்கலாம், நிறைய மில்லியனியர்ஸ் பார்க்கலாம், அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா வெரி டிசிப்ளின்டா இருக்கும். அப்ப எப்படி அவங்க ஆசீர்வாதமா இருக்காங்க? அவங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி அறியாமல் எப்படி? இயேசு கிறிஸ்துவை பத்தி அறியாமல் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை கீழ் கொண்டபடியினாலே அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் வெறும் இந்த இம்மைக்கு மட்டுமே, மறுமைக்கு அவங்க போகல் ஆகாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் அவங்களை கழுவப்படாமல், அவங்க பாவம் மன்னிக்கப்படாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பரலோகம் போக முடியாது. எவ்வளவு உத்தமனா இருந்தாலும், எவ்வளவு ஒரு நீதியா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறியாமல் இருக்குமானால் அவங்க எங்க போயிடுவாங்க? நரகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு உண்மையான கருத்து. இங்க என்ன அப்படின்னா, நீதி உள்ளவர்களுக்கு போய் சொல்லுங்கள். இங்க யார் நீதி உள்ளவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரே வரார். அப்பனா இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அதே சமயத்துல நீதி உள்ளவர்களா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நற்காரியங்கள், குட் நியூஸ், and all will be well with you. உன்னோடு கூட இருக்கிற எல்லா காரியங்களும் சேமமும் சுகமாய் இனி காணப்படும். நீங்க இதுவரைக்கும் கேட்காத எல்லா விதமான, நீங்க வெயிட் பண்ணியிருக்கிற எல்லா விதமான நற்செய்திகளுக்கான பலனை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு தருவார். அதுல இரண்டாவதாக இன்னொரு ஒரு விஷயம், அடுத்தது படிக்குமா, இது இரண்டாவது விதமான ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், நீதிமான்கள் எல்லாருக்கும் சேமமும் நன்மையாய் நடக்கப்படும். இரண்டாவதாக நீங்கள் தன் பலனை அனுபவிக்கிறது. இப்ப இருக்கிற காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க உழைக்கிற அவங்களோட சரீர உழைப்பு, அவங்களோட மென்டலோட உழைப்பு, அவங்க போடுகிற எல்லா விதமான காரியத்துக்கான பலனை அனுபவிக்காமலே அநேக பேரோட வாழ்க்கை சிக்கொண்டிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிஸி. ரீசெண்டாக நம்ம நியூயார்க் போனோம், டைம் ஸ்கொயர் ஃபுல்லாக பிஸி. இங்கே ஓடுறாங்க, அங்கே ஓடுறாங்க, இப்படி போகிறாங்க, அங்கே போகிறாங்க. அவங்க போகிற ஃபாஸ்ட், அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அவங்க எடுக்கிற எல்லா வித முயற்சிகளை பார்த்தா அவங்க அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில சம்பாதியமோ ஆசீர்வாதமோ இருக்குமா என்றால் இல்லை. ஏன்னா இப்ப இருக்கிற காலங்கள்ல எவ்வளவு நம்மளே எடுத்துப்போமே, எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளோ காரியங்கள் செய்யறோம், ஆனா இன்னும் நம்மளால வைத்திருக்க சில காரியங்களை அடைய முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கையின் கிரியைகளை நம்மாகவே சாப்பிட முடியும். ஆனால் கர்த்தர் இனி நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கையின் கிரியையின் ஆசீர்வாதத்தை நீ உட்கொள்வாய். அதுக்கு என்னன்னா, தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் வராமல் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்திலையும் ஆசீர்வாதத்தையும் நீங்க உங்க பலன் கொண்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் அதற்கான ஆசீர்வாதங்களை, அதற்கான கலிகளை நீங்கள் உட்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். சோ இதுவே இந்த மாசத்துக்கான ஆண்டவர் சில வேளைகள் ஆண்டு வாக்குத்தத்தம் தரும்போது இட் டசன்ட் ஹேவ் எக்ஸ்பைரி டேட். நீங்க போதுகிற அடிக்கடி சொல்லுவாரு, ஆண்டவராகிய வார்த்தைக்கு எப்பவுமே எக்ஸ்பைரி டேட்டே இல்லை. அந்த 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 வாக்குத்தத்தம் இந்த மாசம் 31 அக்டோபரோட முடிஞ்சிச்சு, இனி வேற போது அப்படி இல்லை. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் அந்த மாதங்களுக்கு, அந்த நாளுக்கு, அந்த சீசனுக்கு, அந்த வருஷங்களுக்கு, ஏன் சில வருஷங்களுக்கு, இட் கேன் பி ஈவன் டிகேட். பட் நம்ம எப்படி அந்த
வாக்குத்தத்தத்தை சுகந்து கொள்கிறோம் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமாய் வாக்குத்தத்தத்தை விட அந்த வாக்குத்தத்தத்தை எப்படி சுகந்தரிக்க கொள்வதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ முதலாவதாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாக்குத்தத்தம் என்பது ஒரு மந்திர சொல் அல்ல. ஒரு 10 தடவை நம்ம வந்து சொல்லி 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 சொல்லோடனே நம்ம லைஃப்ல ஆயிடும். நம்ம இது தினைக்கும் நம்ம இதை வச்சு படிச்சு 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 கண்டிப்பா தினைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்காக கொடுத்த ஆசீர்வாதங்களை, வார்த்தைகளை, ப்ராஃபிஸை நம்ம பைபிள்ல இருந்து வச்சு அதை ஒவ்வொரு வாட்டியும் ரீவிசிட் பண்றது மிக அவசியம். ஆனால் அது மாத்திரம் பத்தாது. அது மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் இந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறாது. சில காரியங்களை ஆண்டவர் நம்மளோடு கூட எதிர்பார்க்கிறார். எப்பவுமே ஒரு வாக்குத்தத்தம் என்பது ஒரு சாண்ட்விச். என்னது, இன்னைக்கு நான் ஜான் பாலோட மக்கள் ஒரு சாண்ட்விச். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுனா, மேலே ஒரு பன்னு, கீழே ஒரு பன்னு, நடுவில் மீட், நல்லா இதுவும். ஸோ அந்த நடுவில் இருக்கிற மீட்டு தான் என்ன அப்படின்னா வாக்குத்தத்தம். அது மேலே இருக்கிற பன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி த கமாண்ட், கட்டளை. கீழே இருக்கிற இது அப்படின்னா இட்ஸ் அன் ஆக்ஷன். நடுவில் இருக்கிறது தான் நம்மளோட ஆசீர்வாதம். இதே டபுள் ஸ்டாக் பர்கராக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்கிறது கட்டளை, கீழே இருக்கிறது ஆக்ஷன் ப்ளஸ் டெஸ்ட். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார். அப்படி நம்ம எப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை படிக்கும்பொழுது அந்த வாக்குத்தத்தை எப்படி சுகந்திரிக் கொள்வது என்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் அதுக்கு மேலே இருக்கிற வசனங்களையோ அல்லது கீழே இருக்கிற வசனங்களையோ படித்தால் உங்களுக்கு தெரிய வரும், ஓகே, ஆண்டவர் இந்த ஒரு கட்டளை நம்மளுக்கு கொடுத்திருக்கபடியினாலே இந்த கட்டளையை நாம் கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதமானது நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஒரு சின்ன எதார்மா ஒரு எந்த விதமான டெஸ்ட் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு என்பதை நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக the father of promise அப்படின்னு யாரும் சொல்லுவோம்? ஆபிரகாம். இந்நாள் வரைக்கும் எங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கு எங்களோட தகப்பன் இஸ்ரேல் மக்கள் சொல்றது யாருன்னா ஆபிரகாம். ஸோ ஆபிரகாம் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். 12ஆம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எனக்காக பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஸோ இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா முதல்ல என்ன கொடுக்குறாரு? கட்டளை கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? முதல்ல ஆபிரகாம், நீ உன்னுடைய இந்த நாட்டை விட்டு போ. உன்னுடைய அப்பா, உன்னுடைய அம்மா, உன்னுடைய சொந்தக்காரர்கள், உன்னோட நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டும் நீ இந்த இடத்த விட்டு நீ போ. ஸோ நான் சொன்ன மாதிரி முதலாவது ஒரு பர்கர்ல மேலே இருக்கிற பன், கீழே இருக்கிற பன், நடுவில் சாண்ட்விச் மாதிரி இந்த வசனம் மாதிரி இங்கே பார்த்தா அப்படியே கிளியரா இருக்கும். முதல்ல மேலே அழகா ஆண்டவர் சொல்லுவாரு, ஆபிரகாம் நீ முதல்ல வந்து ஆசீர்வாதத்தை சொல்லல, முதல்ல வாக்குத்தத்தத்தை சொல்லல. வாக்குத்தத்தம் அப்புறம் தான் வருது. முதல்ல என்ன வருது? கட்டளை வருது. ஸோ முதல்ல கட்டளை, அதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் நடுவில் கீழே 4வது வசனம் படிக்குமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமென். ஸோ முதல்ல 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் இந்த ஊர் விட்டு போ. அதே அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பண்றாரு? ஆபிரகாம் அந்த நாட்டை விட்டு போறார். So there is a command and there is a obedience, there is an action. இதுக்கு நடுவுல தான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆசீர்வாதங்கள் 2-3 படிச்சிருவோமா? உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு பெறணும்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மாதிரி அநேக வாக்குத்தத்தங்கள். This is one of the pinnacle of the promise. என்ன ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். அது எவ்வளோ பெரிய ஒரு வாக்குத்தத்தம்.
அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு நபருக்கு தேவன் இந்த பூமியில தராரு. அது ஒரு அதிகாரம். It's not just a promise, it's actually an authority what God gives on Abraham. அப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சில காரியங்களை ஆபிரகாம் செய்ய வேண்டியது இருக்குது. ரொம்ப ஈஸியா நம்மளுடைய அப்பா அம்மாவை விட்டுட்டு தூரம் தேசத்துக்கு போகிறது. முக்கியமாக நம்ம வெளிநாட்டில் இருக்கிற நம்மளுக்கு தெரியும். நான் ரொம்ப நாள் கழிச்சு வெக்கேஷன் போயிட்டு வந்தேன். ஸோ போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு துக்கம். என்னதான் நம்ம இங்கே ஒரு ஆசீர்வாதமான நாட்டில் இருந்தாலும், நல்ல சம்பாதிச்சாலும், எல்லாமே இருந்தாலும், நமக்கு வேண்டியது நம்மளுடைய உற்சாக உணர்வுகள். நம்ம அப்பா, நம்மளுடைய அம்மா, நம்ம சொந்தக்காரர்கள், நம்ம தங்கச்சி, அவங்களை எல்லாம் விட்டுட்டு வரும் பொழுது அது ஒரு கடினமான ஒரு பயங்கரமான ஒரு 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 நிலை. இதுலேயும் நம்ம காது ரிட்டர்ன் வரும்போது தெரியும், ஓகே நம்ம போனால் நம்ம எங்கே போகிறோம், எங்கே தங்க போகிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு அது தெரியாது. சொல்கிறாரு, இந்த ஊர் விட்டு போக நான் ஆசிர்வதிப்பேன். எங்கே போகிறது, எப்படி போகிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், என்ன வேலை, எங்கே லான்ச் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், எதுவுமே தெரியாது. அப்போ இருக்கும்போது 2 விதமான காரியம். ஆண்டவரே 2 விதமான வழி. ஒன்று, இவங்கெல்லாம் நான் விட்டுட்டு போனுவேன். அப்போ என்ன வயசு அவருக்கு? 75 வயசு. 75 வருஷம் ஒரே இடத்துல இருந்து வளர்ந்து நண்பர்களோடு, அப்பாவோடு, அம்மாவோடு, சொந்தக்காரர்களோடு எல்லா விதமான சுக துக்க நிகழ்ச்சியில இருந்து இருக்கிற அந்த மகனை ஆண்டவர் போக சொல்றாரு. 2வதாக, எப்பேற்பட்ட விதங்கள் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இங்க போ அங்க போ அப்படின்னு ஆசீர்வதிப்பேன், நீ போ. இதுல கொஸ்டின் மார்க். முதல்ல ஒரு கஷ்டம், அடுத்தது ஒரு கொஸ்டின் மார்க். பட் ஆண்டவர் அங்க ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, he obeys. உடனே அவர் போறார், உடனே he goes. and லோத்தை கூப்பிடல, he is coming. லோத் is coming. அங்க லோத்தும் அவரோடு கூட சென்றான். அங்கே ஆபிரகாம் கூறவில்லை, பாப்பா எனக்கு தனியா இருக்கு, எனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கா. ஏன்னா ஆபிரகாம் முழு சப்போர்ட்டு யாருன்னா தேவன் மட்டும்தான். பட் லோட் சேஸ் ஓகே I'll come. லோட் சேஸ் I'll come. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் தரும்பொழுது நமக்கு ஒரு டெஸ்ட், ஒரு கமாண்ட் அது கொடுக்குறார். அதுக்கு அடுத்தது அது நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நமக்காக நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஆமென். இந்த வேலையிலையும் சில முக்கியமான இன்னொரு பெரிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் எத்தனாவது மாதம்? The 10 in the Bible reflects the command. 10 கட்டளைகள், 10 plagues. It represents command. எதற்காக ஒரு commandment தராங்க அப்படின்னா, அதை நம்ம செய்கிறோமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவதற்கு. சொல்லுவாங்க டீச்சர்ஸ், ஒழுங்கா படி, நீ ஒழுங்கா படிக்கிறியா இல்லையான்னு நான் நாளைக்கு உங்ககிட்ட என்ன பண்ணுவேன், டெஸ்ட் வச்சு தெரிஞ்சுப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொல்கிற வார்த்தை படி என்பதை, அதாவது நான் கொடுக்கிற கட்டளை என்பதை நீ செய்தியே இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? டெஸ்ட் மூலியமா தெரியும். ஸோ ஆண்டவர் இந்த மாதம் கரெக்டாக 10வது மாதம் அக்டோபர் இஸ் அ மந்த் ஆஃப் டெஸ்ட். அநேக பேர்கள் பார்க்கலாம், எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. ப்ளீஸ் பி கேர்ஃபுல் ஆன் திஸ் மந்த். திஸ் மந்த் இஸ் அ மந்த் ஆஃப் டெஸ்ட். எப்பெல்லாம் டெஸ்ட் அப்பல என்னது? ப்ரொமோஷன். எப்பெல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்தது என்னாவது? ப்ரொமோஷன். ஸோ திஸ் மந்த் இஸ் அ மந்த் ஆஃப் டெஸ்ட். அண்ட் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா there is a promotion which you can enjoy. மீண்டுமாய் ப்ரொமோஷன் ஆக மாட்டீங்க. இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலையில் நீங்கள் போவீங்க தவிர மீண்டுமாய் அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொரு நிலையில போவீங்க தவிர மீண்டுமாய் அங்கிருந்து கீழே வர மாட்டீர்கள். ஸோ இன்று இருக்கிறது போல நீங்கள் இனி இருக்க மாட்டீர்கள். இந்த இதை இன்னும் மேலான இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஆனால் there is a test. ஆமென். இப்போ என்ன விதமான டெஸ்ட் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல the test of heart. இருதயத்தின் டெஸ்ட். இருதயத்தின் தமிழ்ல நம்ம டெஸ்ட் கேட்டது பயிற்சி. பயிற்சினா ட்ரைனிங்ல, பயிற்சினா ட்ரைனிங் தானே, சோதனை அப்படி கூட வச்சுக்கலாம். டெஸ்ட், இருதயத்துக்கான சோதனை. இப்போ இங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 13ஆம் அதிகாரம். இன்னைக்கு நம்ம ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பைபிள் ஸ்டடி மாதிரி சில காரியங்களை கண்டு கொடுத்து நம்ம போக போகிறோம். 13ஆம் அதிகாரம் ஜெனசிஸ்ல
8ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி நான் சின்ன இது சொல்லிடுறேன். என்னன்னா ஆபிரகாமும் லோத்தும் ஒண்ணா போறாங்க. இதுல வந்து எனக்கு ஆபிரகாம் 2ஆம் வசனம் படிக்குமா? 2ஆம் வசனம் படிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். ஓகே, 5ஆவது வசனம் படிங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றா போனாங்க. இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லும்பொழுது ஆபிரகாம் செல்வமுள்ள, இஸ் வெரி ரிச், இஸ் காட் a lot of flocks, lot of herds, அநேக காரியங்கள் உண்டு. அதே 5ஆம் வசனம் லோத்தை பற்றி சொல்லும்போது அவனுக்கும் இருந்தது. அவனை பெரிய ரொம்ப ரிச் அப்படி சொல்ல, அவருக்கும் இருந்தது, சில சொத்து மதிப்பு இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆபிரகாமுக்கும் அதிகமாக இருந்தது. ஸோ இங்கே என்ன நடக்குது, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. ஆபிரகாம் அவருடைய ஆடுகள் மாடுகள் வளருது, இங்கே லோத்தோட ஏதோ கொஞ்சம் வளருது, அவங்களுடைய எந்த விதமான சர்வன்ஸ் அவங்களோட கூட இருக்க வேலைக்காரங்களுக்கு சண்டை. ஸோ இதனால என்ன முடிவு எடுக்கிறாங்க, நம்ம பிரிஞ்சிடுவோம். ஏன்னா இது நல்லது இல்லை. சகோதராக இருக்கிற நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அங்கே ஒரு இருதயத்தை பார்த்தீங்களா, தட்ஸ் த ஹார்ட் ஆஃப் ஆபிரகாம். நான் எவ்வளோ பெரிய ஆள், உன்னை விட கணக்கு போட்டுப்போமா, உனக்கு அதிகமாக இருக்கா எனக்கு அதிகமாக இருக்கானே. ஸோ ஒழுங்கா நீ என் கூட இருந்ததுனால தான் உனக்கு ஆசீர்வாதம். நான் உன்னை கூப்பிடல, நீயே தான் என் வந்த. இன்ஃபேக்ட் நீயே ஒட்டு கெட்டேன்னு நினைக்கிறேன். ஏசப்பா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சரி, எப்படியாவது என் கூட வந்தா எனக்கும் ஆசீர்வாதம், நீ வந்துட்ட. ஆனால் இப்போ நீ பண்றது சரியில்லை, ஒழுங்கா இருந்துக்கோ, இல்லை இருந்ததையும் இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, சகோதராக இருக்கிற நீங்களும் நானும், இட் இஸ் நாட் குட் டு ஃபைட். நம்ம 2 பேரும் சண்டை போடுறது ஞானம் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து 8ஆம் வசனத்தில் அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அப்படிங்க, அப்படி 9 படிக்குமா. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆமென். இப்போ இங்கே என்ன ஆபிரகாம் சொல்றாருன்னா, இது நல்லது இல்லை, முதல்ல நீங்களும் நானும் சண்டை போட நல்லது இல்லை, அதனால நம்ம பிரிஞ்சுடுவோம். நீ முதல்ல கால் எடு, நீ லெஃப்ட் போற அப்படின்னா ரைட்டு போற, நான் ரைட்டு போறேன் அப்படின்னா நீ லெஃப்ட் அப் அப்படின்னு சொல்ற. இது என்னன்னா இருக்குதுலே பயங்கர செல்வா, இங்கே யாருக்கு ரொம்ப அதிகமான அத்தாரிட்டி இருக்கும், ஹூ இஸ் வெரி ரிச், யாருக்கு ஒரு பெரிய ஒரு முன்னுரிமை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் ரியலி ஹேவிங் அத்தாரிட்டி, அநேக காரியங்கள். பட் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இருதயம் ஒரு தாழ்மை உள்ளதும் தேவனுக்கு நேராய் உண்மை உள்ளதுமா இருக்கிறது. எவ்வளோதான் அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நான் என்னுடைய சகோதரத்திலிருந்து காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன் அல்லது சுகர்ந்து கொள்வேன், திருடு கொள்வேன்னு இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சூஸ் பண்ண, யூ டேக் அ கால், நீ எடு. ஏன் அது அப்படி சொல்றாரு அப்படின்னா, இங்க இன்கேஸ் ஆபிரகாம் வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மறுநாள்லாம் ஆயிட்டு இருக்கோம், லோத் வந்து கேட்டுப்பாரு, நானே ஃபர்ஸ்ட் அந்த இடத்த சூஸ் பண்ணியிருப்பேன், நீ தான் சூஸ் பண்ணிட்ட. இப்போ நாளைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரு, அந்த இடத்த சூஸ் பண்ணியிருப்பாரு. அப்படி சொல்லும்போது அப்போ மகிமை யாருக்கு போகுதுன்னா, ஆபிரகாம் சூஸ் பண்ணதுனாலன்னு தவிர தேவனால அல்ல. அதனால தான் ஆபிரகாம் என்ன சொல்ற, நீ சூஸ் பண்ணி. ஏன்னா என்கிட்ட இடம் இல்லை, ஆனால் என்கிட்ட என்ன இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. என்கிட்ட எது போறேன் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை, பட் என்கிட்ட என்ன இருக்கு, தேவனோட வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமா இருக்கு. அதனால அதை நான் கொண்டு உனக்கு முதல்ல நான் சான்ஸ் கொடுக்குறேன், யூ சூஸ். உனக்கு எங்க போகணும். கண்டிப்பா ஆபிரகாம் பார்த்துருப்பார்ல, சுத்தி அந்த இடத்துல இருந்திருப்பாரு, நல்லா இருக்கு இந்த இடம், வாங்கி போட்டா என்ன, இது டெவலப் ஆக போகுது, வாங்கி போட்டா என்னன்னு யோசனை, இஸ் அ பிஸ்னஸ் மேன், யோசனை வந்திருக்கும். பட் ஆனால் he gave the first chance to Lot go, because it's not that place. அந்த இடமோ என்னோட ஸ்ட்ராட்டஜிஸோ என்னோட பணமோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ என்னை ஆசீர்வதிக்காது. ஆண்டவர் நான் அந்த ஊரை விட்டு வெளியே வரும்போது என்கிட்ட கொடுத்துற ஆசீர்வாதமே என்னை ஆசீர்வதிக்கும் என்கிற ஒரு நல்ல இருதயம், தேவனை சார்ந்து இருக்கிற இருதயத்தை அங்க ஆண்டவர் இங்க ஆபிரகாம் வெளிப்படுத்துகிறார். That's what we wanted. சில வேலைகளில் நம்ம கொஞ்சம் வேலையை கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு, கொஞ்சம் நம்ம ஜாப்ல கொஞ்சம் செக்யூர் ஆகிட்ட பிறகு, கொஞ்சம் அமௌண்ட் நம்ம பேங்க்ல வந்த பிறகு, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய கண்ணு, நம்மளுடைய டிபெண்டன்ஸ்
சார்ந்திருப்பதில் எங்கே போயிடும்? அதில் போயிடும். ஆனால் நம்ம ஒருபொழுதும் மறக்கக்கூடாது, ஆண்டவரே எது இருக்கோ எது இல்லையோ நீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வேலை இல்லை, இந்த பணம் இல்லை, இந்த இந்த இன்சூரன்ஸ் இல்லை, என்னை காப்பாற்றுவது கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீர் என்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கா என்று நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளணும். அப்படி இருக்குமானால் இட்ஸ் அ டெஸ்ட் ஆஃப் ஹார்ட். அப்படி இருக்குமானால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் சொன்ன இந்த எசாயா 3:10 நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். நாம் அதை செய்வோம். அடுத்ததாக ரெண்டாவதான ஒரு இது இப்போ லோத். ஸோ இப்போ இங்கே லோத்து 10வது வசனம் படிக்குமா? அப்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருத்தலா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஓகே, ஸோ இங்கே என்ன 10வது வசனம் இங்கிலீஷ் அப்படி Lot lifted his eyes and saw all the plain of Jordan is well watered. The second test and test of eyes. கண்களின் இச்சை. அடுத்து செம்மையா இருக்குல்ல, வாவ் கனடா, வாவ் யூஎஸ்ல போய் செட்டில்னா செம்மல, அந்த வேலை அப்பா கிடைச்ச எப்படி இருக்கும், இந்த இடம் வாங்கிவிட அப்படி. கண்களின் இச்சை. We have to be very, 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 very important. ஏன்னா கண்கள் தான் is an entry point for all the sin. நம்ம உடம்புக்குள்ள, நம்ம வாழ்க்கைக்குள்ள வருகிற பாவத்துக்கான நுழைவாயில் கண்ணு. So that's why we have to be very careful. இங்க என்ன பண்றாரு லோத்? எடுத்து இப்படி பார்க்கறாரு, அப்படி பார்க்கல. ஆபிரகாம் எப்படி பார்க்கறாரு? அப்படி பார்க்கறாரு. See the difference. ஃபர்ஸ்ட் இருதயம், அடுத்தது கண்கள். அவர் எடுத்து பார்க்குறாரு, ஆண்டவரே லோத் டிசைட் பண்ணணும், அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் நான் எடுத்து போய்க்கிறேன். லோட் சொல்கிறார், நீ முதல்ல லோத்தில் சொல்ற நீ டிசைட் பண்ணுமான்னு. உடனே எதிர்க்கு ஐயோ நம்ம ஏற்கனவே பார்த்து வச்சு இந்த இடத்த எடுத்துருவாரோ அப்படின்னு ஆபிரகாம் பார்த்துக்கலாம். நீ முடிவெடுப்பா. ஆண்டவரே அவர் கண்கள் மேலே இருந்திருக்கான். என்னப்பா முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன். எந்த பக்கம்? இந்த பக்கம். போயிட்டு நான் அப்படி போகிறேன். அது பார்த்துருக்குறோம். அங்கேயே போகிறேன், போயிட்டு வா, நான் அங்கே போகிறேன். என் கூட யார் சொல்றாரு? தேவன் சொல்றாரு. ஆனால் இங்கேயோ லோத் என்ன பண்ணுறாரு? செம்ம அச்சுது போ, செம்ம பச்சைன்னு இருக்கு. இது என்ன ஊர்? இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி. அங்கே ஐயோ செம்மையாக இருக்குது, அங்கே போய்ட்டு பார்த்தா தான் தெரியுது. அதுக்கு அங்கேயே வந்துருக்கலாம். அதுக்கான சாபம் உங்களுக்கு தெரியும். சோதம் கோமரெல்லாம் ஏகப்பட்ட காரியங்கள். ஸோ கண்களின் இச்சை. இன்ஃபேக்ட் கண்களின் டெஸ்ட், த செகண்ட் டெஸ்ட், நம்ம கண்கள் எதில் பதிச்சிருக்கோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஆன் திங்ஸ் வாட் வி ஹேவ். அடுத்ததாக ஒரு டெஸ்ட் உங்களுக்கு காமிச்சிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். எக்ஸோடஸ் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் படிக்கும். அதில் நான் உங்களுக்கு வசனத்தை சொல்கிறேன். 4ஆம் வசனம் படிங்கம்மா. ஆமாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்கப்படுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அவங்களை என்ன பண்ணுவேன்? நான் சோதிப்பேன். ஸோ ஞான பிரயாத்தின்படியே அவங்க நடக்கிறாங்களா இல்லையான்னு என்பதை நான் என்ன பண்ணுவேன்? சோதிப்பேன். இப்போ இங்கே என்ன நடக்குது என்பதை நான் உங்களுக்கு ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் இதில் எங்கே சோதனை அப்படின்னு. ஸோ முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் வில்டர்னஸ் வராங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரச்சனை ஆண்டு விடுவு கொடுக்குறார், மறுபடியும் ஒரு பிரச்சனை விடுவு கொடுக்குறார், ஒரு பிரச்சனை விடுவு கொடுக்குறார். ஸோ இந்த இடத்துல அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? ரெட்சியை கடந்து வருவாங்க. அதை கடந்து வந்த பிறகு இன்னொரு பிரச்சனைனா சாப்பாடு பிரச்சனைங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? நாங்கள் அங்கேருந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், இங்கே என்ன சாப்பாடே இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சரி இவங்களை நான் என்ன பண்ண போகிறேன்? டெஸ்ட் பண்ண போகிறேன், சோதிக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு. ஈவினிங் மாலையானால் உங்களுக்கு என்ன வரும்? காடை வரும்.
அது அந்த வசனத்தை நம்ம படிப்போமா? எட்டாவது வசனம் படிங்கம்மா. இன்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறை செய்யும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தியடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். ஆமென். ஏமாத்திரம். ஆமென். இங்க என்ன கொடுக்குறாருன்னா, மாலையில இறைச்சி, காலையில மன்னா. ஸோ இதில் ஒரு சின்ன ரெவலேஷன், 2 blessing ஆண்டவர் உங்களுக்கு தரார். சாயங்காலமானது இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கான மாம்சிக ஆசீர்வாதங்கள், which is the worldly blessings. காலையில் ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா heavenly blessing. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா உனக்கு ஈவினிங்கு உன் கோட்டா, உனக்கு டின்னருக்கு உனக்கு வந்து காடை கொடுத்துட்றேன். ஆனால் காலையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன்? மண்ணை கொடுக்க போகிறேன். இப்போது யாராவது ஒருத்தர் இங்கே டெஸ்ட்டு எதுக்குன்னு சொல்ல முடியுமா? எதில் டெஸ்ட்? ஆண்டு சொல்ல சோதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த சொல்கிறாரு, காலையில் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்? மண்ணா. மாலையில் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்க போகிறேன்? காடை, இறைச்சி. இப்போ டெஸ்ட் எதில் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாரு? மன்னா, அதான் சாப்பாடு. அதான் ஓவரால் டெஸ்ட் எதில்? மன்னா. நீங்கள் சொல்கிறீங்க சாப்பாடு, நீங்கள் ஏதாவது மன்னா. ஆனால் அங்கே டெஸ்ட்டு சாப்பாடில் இல்லை, அங்கே டெஸ்ட்டு டைமில். இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதங்களை நாம் மாலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் காலைக்கான ஆசீர்வாதத்தை எப்போது பெற்றுக்கொள்ளனா? காலையில். So there's a time what God has set. எல்லா வேலையும் பண்ணு, ஈவினிங் உன் மாம்சத்துக்கான ஆசீர்வாதங்கள்லாம் நிறைவேற்றிக்கோ. ஆனால் காலையில் இருக்கிற டைம் யாருது அப்படின்னா என்னது? மன்னா பரலோகத்திலேருந்து வருது, இறைச்சி பூமியிலேருந்து வருது. ஸோ இங்கே ஆண்டவர் பூமிக்குள்ள ஆசீர்வாதங்களை மாத்திரம் நீ திருப்தி அடைகிறியா, அல்லது உன் நேரத்தை கொடுத்து அதிகாலையில் எழுந்திரிச்சு என் சமூகத்தில் காத்திருந்து பரலோக மன்னாவை எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறார்? இட்ஸ் ஆல் அபவுட் டைம். கர்த்தர் அங்கே வச்ச ட்விஸ்ட் எங்கன்னா டைமில் வச்சிருக்காரு. இதே மாற்றி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திருப்பாங்க. யோசிச்சுப்பாங்க, யாராவது பிரெட்டுக்காக காலையில் எழுந்திருப்பாங்களா? இதே காலையில் காடனா லைனில் நின்று இருந்துருக்கும். 5 மணினா 4 மணிக்கு. ஸோ காட் டெஸ்ட் ஆன் டைம். நேரத்தில் ஆண்டவர் ஒரு சோதனை வைக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு. Are you getting up in the morning and seeking my face? Are you getting up? No. Are you getting up? That's what it is. சில பேருக்கு டெஸ்ட்டு ஒரு சீசன், இந்த டைமில் இருக்கலாம். சில காரியங்கள் இது வரைக்கும் நடக்காது, எப்போவுமே வருஷமானால் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஆர் இந்த டைம் வந்து யூஸ்வலாக எனக்கு சில அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, இந்த டைமில் எப்போவுமே எனக்கு இந்த வருஷமான இந்த நல் காரியங்கள் நடக்கும், ஆர் சில சம்பிரதாயங்கள் நடக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஆன் வாட் டைம் ஆர் வாட் சீசன் யூ ஆர் இன், அண்ட் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஆன் தட். ஸோ தேர் ஆர் 3 kind of டெஸ்ட். முதல்ல இருதயத்திற்கான டெஸ்ட், ரெண்டாவதாக கண்ணுக்கான டெஸ்ட், மூணாவதாக நேரத்துக்கான டெஸ்ட். தேவனிடம் எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்குறோம்? அதிகாலையில் டைம் கொடுக்குறோமா? ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்குறோமா? அதிகாலையில் ஏஞ்சி நேரத்தை கொடுப்பதுக்கு என்ன அர்த்தம்? What does it mean when you get up early in the morning and give your first time to the Lord? அதுக்கு என்ன அர்த்தம்? Priority. அவர் கொடுக்குற கணம், அவர் கொடுக்குற மதிப்பு, அவர் கொடுக்குற முக்கியத்துவம், that matters. That's why God is always specific about time. பைபிள் அடிக்கடி அது நேரம் இல்லாமல் ஒரு இதுவாக அதிகால வேளையில், அந்த டுவெல்லைட் இருளாக இருக்கும் பொழுதே. ஸோ இதெல்லாம் டைமை குறிக்குது. அதுக்காக ஆண்டு ஆல்வேஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் வாட் டைம் வி சீக். அதிகாலை 3 மணி, மதியானம் 3 மணி,
6ஆம் வேலை 9ஆம் வேலை எதுக்குன்னு பைபிளுக்கு தான், பிகாஸ் இட்ஸ் ஆல் த டைம் இட் மேட்டர்ஸ். எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில், பிகாஸ் த டைம் gives says our mind mentality. காலையில் எப்பவுமே 6 மணிக்கு எப்படி இருப்போம்? சுறுசுறுப்பாக இருப்போம். 3 மணிக்கு எப்படி இருப்போம்? சோர்வாக இருப்போம். நைட் 9 மணிக்கு எப்படி இருப்போம்? டயர்டாக இருப்போம். அந்த டைமில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்மளுடைய மென்டாலிட்டி, நம்மளுடைய காரியங்கள், நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த். என் தேவனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு அன்பு கூறுவாய். ஸோ இட் ஆல் கம் வேர் ஏர்லி இன் த மார்னிங். காலைல முழு ஸ்ட்ரென்த் இருக்கும். காலேஜில் எந்த அஜெண்டாவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அவரை தேடுவோம், அவர் கூட நம்ம இருப்போம். ஸோ அவர் டைம் வி கேவ் ஃபுல் டு, தட்ஸ் வை த டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நாளிலையும், இந்த மாதத்துலேயும், இந்த சீசன்லேயும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தமானது எஸ்ஐயா 3:10, righteousness will be well with them and they shall eat their fruits. அதை கட்டளை கொள்வதற்கு நமக்கு வேண்டிய சாண்ட்விச், a double stack sandwich, the obedience for the command. டெஸ்ட்டில் வின் பண்ணும்போது நமக்கு ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் தேவை நம்ம வாழ்க்கை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணிட்டு இந்த நாளை நம்ம முடிப்போம். ஆண்டவரே எசப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீதிமானுக்கு எல்லாம் நற்காரியங்களே என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. let it be all well with the righteous. ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தின்படியினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே அவங்களுடைய கிருபையினால, ஆண்டவரே ஆண்டவர் இயேசு ரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டவர்களாகி நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சகலமும் நன்மைக்கு எதுவான காரியங்களாக எங்கள் வாழ்க்கையை நடத்துவீராகப்பா. எங்களுடைய இரண்டாவதாக எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் உட்கொள்ள, நாங்கள் புசிக்க, நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் கிருபையை பாராட்டுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த சீசனில் நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமானது, எங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தமானது ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்க டெஸ்ட்டில், the test of heart, the test in height and test in time, ஆண்டவரே இந்த 3 விதமான காரியங்களை தேர்ச்சி பெற ஒருபோது டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி ஆண்டவரே இதை நாங்கள் தேர்ச்சி பெற்று நீங்கள் சொல்கிற கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடந்தபடினால கர்த்தர் மீது எங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை நாங்கள் மகிழ்விக்க, அங்கே ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தா இந்த கைகளை இயக்கி ஆண்டவரே கேட்போமா, கைகளை உயர்த்தி ஆண்டவரே இயேசுப்பா இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே மீதியா இருக்கிற இந்த 3 ஆண்டவரே மாதம் 10, 11, 12 இந்த 3 மாசத்திலேயே கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராகப்பா. இந்த 9 மாசம் எங்களுக்கு நடக்காத காரியங்கள், நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நாங்கள் வெயிட் கொண்டிருக்கிற நற்செய்திகள், ஆசீர்வாதமான காரியங்கள் அப்பா இது முதல் கொண்டு நடப்பதாக நாங்கள் வெயிட் பண்ணிருக்கிற உயர்வுகள் ஆண்டவரே அப்பா, அது வந்து ஆண்டவரே இயேசுப்பா ஒரு ஆவிக்குரிய உயர்வா இருக்கலாம் ஆண்டவரே அப்பா, அது உலகத்துக்கான ஒரு உயர்வா இருக்கலாம், அது வேலைக்கான உயர்வா இருக்கலாம் ஆண்டவரே. அதற்கான உயர்வுகளை கர்த்தர் இந்த மாதம் எங்களுக்கு தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த 9 மாசம் எங்களுக்கு கண்ணின் மணியை போல காத்து எங்களை வழி நடத்தின தேவன் அதற்காக ஸ்தோத்திரம். இன்னுமா இருக்கிற மாசங்களை அப்பா, நாட்களை கர்த்தருக்குள்ள நாங்கள் ஒப்புது கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை க்ஷேமமாய், ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய், ஆரோக்கியமாய் ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஓ ரீகாபாலா ரஹானோ ரேஹி போர்விகாபாபா ஓ இந்த நாளிலையும் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே இந்த சபையும் கர்த்தர் நாங்கள் ஒப்புது கொடுக்கிறோம். கர்த்தாவே உங்க அநாதி தீர்மானத்தினால ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரே இந்த தேசத்தில் ஸ்தாபிக்க வைத்த கிருபைகளுக்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அப்பா இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. அவங்க எதற்காக வராங்க,
எனக்கு இது ஆசப்பா இந்த மாதிரி செய்வாரா, ஏசப்பா எனக்கு இந்த காரியம் செய்வாரா என்று எதிர்பார்த்து உம்மிடம் வருகிற ஒரு பிள்ளைகளை ஒருபோதும் நீங்க திரும்ப தள்ளாத தேவன் ஆண்டவரே. அவங்க எதற்காக வரார்களோ, அவங்க செபத்தை எதற்காக பெருமூச்சிடுகிறார்களோ, எதற்காக அபயமிடுகிறார்களோ, அதற்கான பதிலை கர்த்தர் நீர் தருவீராக என்று நாங்கள் மனதாராய் செபிக்கிறோம். இந்த சபைக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்கள் அப்பா, இந்த சபை உம்முடையது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வெறும் உட்கரணத்துவர்கள், நாங்கள் வெறும் we are the security guards ஆண்டவரே. இது உம்முடையது ஆண்டவரே. நீர் அப்பா உங்க சுத்தமான ஒரு போதகரை கொண்டு வருவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த சபைக்கு வழி நடத்துகிற, மந்தையை மேய்க்கிற ஒரு நல்ல போதகரை அப்பா, ஒரு நல்ல மெய்ப்பனை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொண்டு வருவீராக. இதுக்கு வேண்டிய ஞானமும் கிருபையும் டிசர்னிங் ஸ்பிரிட்டும் எங்களுக்கு தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். எந்த டிசர்விங் ஸ்பிரிட்டும் இல்லாதபடி டிசர்னிங் ஸ்பிரிட்டை எங்களுக்கு தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். பகுத்தறிகிற ஆவி எங்களுக்கு தாரும். பேர்பட்ட ஆண்டவரை ஊழியர் கொண்டு வர எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த வெள்ளி அருமையான சகோதரி ஜமீலாக்காக நாங்கள் எல்லாம் கைகளை ஊர்த்தி ஜெபம் ஆண்டவரே. அந்த மகளை நாங்கள் ஒப்புது கொடுக்குறோம் ஆண்டவரே. சர்ஜரி அப்பா நல்லபடியாய் செய்ததற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையிலும் மக்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தருவீராக அப்பா, ஒரு பரிபூர்ண சுகத்தை தருவீராக. இன்று காண்க எகிப்தினை இனியும் காண மாட்டாய் சொன்னது போல், இன்று அங்க போகிற அந்த வலியை இனிமா எங்க வாழ்க்கையை காணாதபடி, அந்த வியாதியை காணாதபடி கர்த்தர் நீ முழுமையான ஒரு அப்பா சுகத்தை கட்டளையிடுவீராக என்று நான் செபிக்கிறேன். ஓ வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நெய்டாது சொன்னது போல், ஓ தழும்புகளா என் தழும்புகளால் நீ சுகமானீர் சொன்னது போல் கர்த்தர் மக்கள் இந்த வேளையில் அவங்க எங்க இருந்தாலும் அவங்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தொடுவீராக. ஓ யெகோவா ராஃபா தொடுவீராக ஆண்டவரே. உச்ச தலை உள்ளங்கால் வரை தேவ ஆவியான வல்லமை புறப்பட்டு போகட்டும் ஆண்டவர். ஒரு புதுமையான ஒரு உடலை தருவீராக, பாவங்களை தருவீராக அப்ப புதுப்பிப்பீராக என்று நான் செபிக்கிறேன். உங்களால கூடாத காரியம் ஒன்று உண்டு ஆண்டவரே. நீ அப்பா உங்க சாட்சியாய் நிறுத்துவீராக என்று நான் செபிக்கிறேன். அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். போய் சூழ்நிலை கர்த்தர் அவங்களோடு கூட இருப்பீராக நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் உங்க ஜெபத்தை தாங்களுக்கு உதவி செய்யும். அது மட்டுமல்ல, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்க போக்குவரத்து நீங்க பாதுகாத்துக் கொள்வீராக. யாவற்றையும் கருத்து நாங்கள் கொடுக்குறோம் கர்த்தாவே. எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே எழுதுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் சொல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.